கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இனிட்டு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தங்களை இதனோட நாம மகிமைக்கென்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். 66ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்திலே, தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். ஹalleluya. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். யாரெல்லாம் இந்த புதிய நாளில் இணைந்திருக்கிறீங்களோ, கர்த்தர் மேலதான் நான் விசுவாசமா இருக்கிறேன் என்று யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, வேதம் சொல்கிறது கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். ஒரு குடும்பத்திலே கர்த்தரை நம்பினா போதும். விட வேண்டிய காரியத்தை விடணும், மனம் திரும்ப வேண்டிய காரியத்தை மனம் திரும்பணும், கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ அர்ப்பணிக்கிறோம். எல்லா காரியத்திலுமே கர்த்தருக்கு உண்மையா இருக்கும்போது நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். 24 மணி நேர வாழ்க்கையிலே நம்ம நம்பிக்கை கர்த்தரா இருக்கும்போது வேதம் சொல்லுது கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். தீ அப்படின்னாலே அவ்வளவு பெரிய பிரச்சனை தான். தண்ணீர் அப்படின்னாலும் அதுவும் பிரச்சனை தான். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், கடந்து வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோடு சொல்கிறார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, நமக்குள்ளே முதல்ல என்ன வேணும் அப்படின்னா விசுவாசம். புதிய ஏற்பாட்டுல விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆவிக்குரிய வாழ்க்கையில நிறைய குடும்பத்துல வாக்குத்தத்தம் கேட்பீங்க, அனுதினமும் ஜெபிப்பீங்க. ஆனால் விசுவாச வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அந்த ஒண்ணை மட்டும் யோசித்து பார்க்கணும். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். அந்த நம்பிக்கை நம்ம இதயத்துக்குள்ள இருக்கணும். செழிப்பான இடங்களில் எங்களை கொண்டு வந்து விட்டுட்டீர். அந்த நம்பிக்கை நமக்குள்ள இருந்தா போதும். ஒருவேளை என்னோட வாழ்க்கையிலே பல பிரச்சனைக்கு நடுவுல இருக்கிறேன், என்னையே தேவன் ஆசீர்வதிப்பாரா அப்படின்னு சொல்லி ஒருவேளை யாராவது இணைந்திருந்தால், எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி, நம்ம வாழ்க்கையிலே கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்தா போதும். பழைய ஏற்பாட்டிலே சங்கீத பாட்டு என்று எழுதப்பட்டிருக்கு. நம்ம வாழ்க்கையில நம்ம எந்த சூழ்நிலை இருக்கிறோம் தேவனுக்கு தெரியும். ஒருவேளை பிரதர் எனக்கு நிறைய பிரச்சனை, நிறைய போராட்டம் இருக்கு. வீட்டுல நிறைய பிரச்சனைக்கு நிறைய போராட்டம் இருக்கு. எதுவா இருந்தாலும் இன்னைக்கு உள்ள வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். உங்க கூட கர்த்தர் இருக்கும்போது எவ்வளவு பெரிய காரியம் வந்தாலும் சரி, அதுல இருந்து நம்ம வெளியில வர முடியும். கடந்து வந்தோம் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய பிரச்சனை இருந்துச்சு, ஆனா கடந்து வந்துட்டோம். ஹalleluya. செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். இன்னைக்குள்ள வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபிப்போமா? இருக்கிற இடத்துல கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம்ப்பா. யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்கணும். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்கணும். எத்தனையோ தேசத்துல இணைந்திருக்காங்கப்பா. உங்க பிள்ளையோட வாழ்க்கையிலே எந்தெந்த சூழ்நிலை தேவனுக்கு தெரியும். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் என்று எழுதப்பட்டிருக்கு. எந்த சூழ்நிலையிலே, எந்த உபத்திரத்திலே, எந்த பிரச்சனை இருந்தாலும் சரிப்பா, அதிலிருந்து வெளியில வர உங்க பிள்ளைகளை கர்த்தர் கரம் பிடித்து தூக்குங்க. செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒவ்வொரு குடும்பத்திலும் செழிப்பான ஆசீர்வாதத்தை கட்டடுங்க. இந்த நாளுக்கான கிருபைக்கு 1000 மடங்கு ஸ்தோத்திரம். என்னோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. உங்க கிருபையால் நிரப்புங்க. உங்களுடைய பிரசன்னத்தால் மூடுங்க ராஜா. ஜெப அபிஷேகம் தாங்கப்பா. தியானிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா. உமக்கு பிரியமானபடி வாழ எங்களோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாமே அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையுமே கர்த்தர் ஆசீர்வதிங்க. எந்தெந்த தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்களோ அவங்களோட வாழ்க்கையில என்னென்ன தடைகள் இருக்கோ எல்லா தடைகளும் நீக்கி சகல குடும்பத்தையும் சம்பூர்ணமா திருப்தியா நிரப்பி ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பத்தையும் பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. எத்தனையோ தேசத்துல இணைந்திருக்காங்கப்பா.
அவங்களோட வாழ்க்கையில என்னென்ன தேவை இருக்கோ எல்லா தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்திங்க. உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமொருவருக்கே செலுத்திடுவோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கூட நிரப்பி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம அனைவருக்கும் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். தினம்தோறும் ஒரு வாக்குத்தத்தம் பேசுகிறோம். புதிய நாளுக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். காட் பிளஸ் யூ. ஜெபிக்க வேண்டும் விரும்பினால் 9363064181 நம்பர் உண்டாகும். நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியக்காக தொடர்ந்து ஜெபித்துள்ளுங்கள். காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.